ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் ஹோட்டலில் நம்ம இந்திராவும் சேர்ந்து தான் வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றவங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் பரிமாறிட்டுருக்காங்க. மா எனக்கு போதுமா, பில்லு மட்டும் அங்கே முன்னாடி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி இந்திரா வந்து சொல்லி அனுப்புகிறாங்க. அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு கந்தசாமி கிட்ட வந்து எவ்வளோச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 130 ரூபா ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம கந்தசாமி வந்து சொல்லிடுறாங்க. QR கோட் காட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் கந்தசாமி இருந்துட்டு அதெல்லாம் இங்கே இல்லைங்க, ஒன்லி கையில் கேஷ் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டலெல்லாம் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு கையில் கேஷ் இருந்ததை கொடுத்துட்டு போயிடுறாரு. இதை இந்திரா கவனிச்சுக்கிட்டு, மாமா QR கோடு இருந்தால் நம்மளுக்கும் கொஞ்சம் வசதி இருக்கும், போடுறவங்களுக்கும் கொஞ்சம் வசதி இருக்கும்ல, அதே மாதிரி காசை நாமளும் கொஞ்சம் சேவ் பண்ணி வச்சுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இல்லைப்பா அதெல்லாம் நமக்கு தேவையில்லை, எப்பயும் போல் இந்த லக்ஷ்மி மிஸ் வந்து கையில் கேஷ் தான், இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம லக்ஷ்மி, இந்திரா எல்லாருமே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி ஒன்றா இருக்க கற்றுக்கணும் சீரியல்ல நம்ம இந்திரா ஏதாச்சும் மாற்றம் தருவாங்களா இல்லையன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.